எது நல்ல பிஸ்னஸ், எது நல்ல மார்க்கெட்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதான் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், வாழ்க்கையிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நீங்கள் சில பேர் பார்க்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, பல வருஷங்களாக வேலை செய்வாங்க. அவங்க கையில் காசு நின்று இருக்காது, செல்வம் சேர்க்க முடியாமல் இருந்திருக்கும். சில ஸ்மால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், ஆனால் போக போக அது கஷ்டத்தையோ இல்லை கடன்களையோ இன்க்ரீஸ் பண்ணி இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி இருந்தீங்க அப்படின்னா இந்த திருக்குறள் உங்களுக்கு அதுக்கான விடையை தரும். வெல்கம் டு பிஸ்னஸ் லெசன்ஸ் ஃப்ரம் திருக்குறள், brought to you by brandpulli.com. திருக்குறள் 739. நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உள்ள நாடுகள் சிறந்த நாடுகளாகும். அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிலத்தில் ஒரு விவசாயி போய் வேலை செய்கிறான் அப்படின்னா, சில நிலங்களில் நீங்கள் போய் எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், எவ்வளோ தான் நீங்கள் உழுதாலும் பயிர் செய்தாலும் அந்த நிலங்கள் உங்களுக்கு பயிர் கொடுக்காமல் போயிடலாம், அறுவடை கொடுக்காமல் போயிடலாம். ஆனால் சில நிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே நீங்கள் பயிர் செய்யும் பொழுது அது அமோக விளைச்சலை தரும். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஒரு நல்ல மார்க்கெட்ன்றது ஒரு ஃப்ளரிஷிங் மார்க்கெட், அதாவது ஒரு செழிப்பான நிலம் போன்றது. ஸோ அதில் நீங்கள் உழைக்கும் போது உங்களுடைய உழைப்புக்கு அது பலன் கொடுக்கணும். அந்த பலன் உங்களுக்கு கையில் நிற்கிற மாதிரி சேமிக்கப்படணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சரியான மார்க்கெட்டை தேர்ந்தெடுத்து அந்த லைனில் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். என்னுடைய பிஸ்னஸ் குரு திரு பரத் கோயங்கா சொல்வார், மார்ஜினல் பிஸ்னஸஸ் டென் டு கிரியேட் மோர் ப்ராப்ளம்ஸ் ஓவர் த டைம். அதாவது உங்களுடைய பிஸ்னஸில் வியாபாரத்தில் மார்ஜின்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸ் எவ்வளோ நாள் நீடிக்குதோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு வேதனையும் வலியும் தரும். நீங்கள் பண்ணுற ஒரு பிஸ்னஸில் உங்களுக்கு ப்ராஃபிட்டோ உங்களுக்கு மார்ஜின்ஸோ கையில் நிற்கலை அப்படின்னாக்கா அந்த மார்க்கெட்டினுடைய தேவைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம கூர்ந்து கவனித்து உடனே அந்த மார்க்கெட்டில் நம்ம தேவைகள் எங்கே இருக்கோ அந்த தேவைகளை நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கு பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிக்கணும். அதனால தான் உங்களுடைய பிஸ்னஸ்ஸு நல்ல மார்க்கெட்டாக, இந்த மார்க்கெட்டில் மார்ஜின்ஸ் வருமா, எதிர்காலத்தில் அது இன்க்ரீஸ் ஆகுமான்றத கணிப்பை நீங்கள் கரெக்டாக கணித்து அந்த பிஸ்னஸை பண்ணும்போது மட்டும்தான் அது ப்ராஃபிட் வரும். திருவள்ளுவர் என்ன அழகாக சொல்லியிருக்கிறார்ல, நாடென்ப நாடா வளர்த்தன, நாடென்ப நாட வளம் தரும் நாடு. அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு உழைச்சி தான் சம்பாதிக்கணுன்ற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு நல்ல பிஸ்னஸோ நல்ல மார்க்கெட்டோ இல்லை. நீங்கள் சாதாரணமாக உழைச்சி நேர்மையாக இருந்தாலே நல்ல மார்ஜின்ஸ் வரும் அப்படின்னா அந்த மார்க்கெட் நல்ல மார்க்கெட். ஸோ நீங்கள் சரியான மார்க்கெட்டை சரியான ஃபீல்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது மட்டும்தான் அது நல்ல பிஸ்னஸாக அமையும். என்ன ஒரு அற்புதமான இன்சைட்ஸில் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட நம்ம திருக்குறளை அணுகலாம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே.